Hi, வணக்கம். Welcome back to Selvi Academy. Today we are going to see 4th standard English Term 1 The Trick Robot. Vicky was a small boy. Vicky ஒரு ரொம்ப சின்ன பையன். Vicky did not do his homework on time. Vicky அவனுடைய ஹோம்ஒர்க்கை கரெக்டான டைமுக்கு பண்ண மாட்டான். He did not put his things back in their place. Vicky அவனுடைய திங்ஸ் எடுத்தால் திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டான். He did not do any work. ஸோ விக்கி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். He sat on the sofa. He always watched TV. விக்கி சோஃபாவில் உட்காந்துட்டே இருப்பான், டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். He slept in his bed all days. விக்கி நாள் முழுதும் பெட்டில் படுத்து தூங்கிட்டே இருப்பான். He was a lazy boy. விக்கி ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பையன். விக்கிஸ் ஃபாதர் வாஸ் அன்ஹாப்பி. விக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறத பார்த்துட்டு விக்கியுடைய அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார், ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தார். He did not want Vicky to be lazy. ஸோ விக்கியுடைய அப்பா விக்கி நம்ம மாதிரி லேசித்தனமாக இருக்கிறத கொஞ்சம் கூட விரும்பலை. He wanted Vicky டு பி ஆக்டிவ். ஸோ விக்கியுடைய அப்பா விக்கி ஆக்டிவாக இருக்கணும், ஒரு சுறுசுறுப்பான பையனாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பினார். விக்கி வாண்டட் எ ரோபோட் டு டூ ஹீஸ் ஒர்க். விக்கி தன்னுடைய வேலையெல்லாம் ரோபோட் செய்யணும்னு சொல்லிட்டு விரும்பினான். He asked his father to get him a robot. விக்கி அவனுடைய அப்பா கிட்ட தனக்கு ரோபோட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். His father had an idea. ஸோ விக்கியுடைய அப்பாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. He bought Vicky a trick robot. ஸோ விக்கிக்கு ஒரு தந்திரமான ஒரு ரோபோட்டை வாங்கி கொடுத்தாரு. விக்கி வாஸ் எக்ஸைட்டட். விக்கிக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தான், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். He wanted the robot to do his work. ஸோ தன்னுடைய ஒர்க்கெல்லாம் ரோபோட் செய்யின்னு சொல்லிட்டு அவன் விரும்பினான். விக்கி சொல்கிறான், ப்ளீஸ் மேக் மீ சம் ஃபுட். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உணவு கொடுப்பியா அப்படின்ட்டு விக்கி கேட்குறான். ரோபோட் சொல்கிறாங்க, ஐ டு நாட் ஈட் ஃபுட், ஐ காண்ட் மேக் இட். ரோபோட் சொல்கிறாங்க, நான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ரோபோட் சொல்கிறாங்க. விக்கி, ப்ளீஸ் க்ளீன் மை ரூம் நோ. விக்கி சொல்கிறாங்க, இப்போ என்னுடைய ரூமை சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறான். ரோபோட் சொல்கிறாங்க, நோ ஐ காண்ட் டூ தட். இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு ரோபோட் சொல்கிறாங்க. விக்கி, ஐ ஆம் ஹங்க்ரி, ப்ளீஸ் மேக் மீ எ கப் ஆஃப் டீ. விக்கி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, தயவு செஞ்சு ஒரு கப் டீயாவது கொடுக்குறியா அப்படின்னு விக்கி கேட்குறான். ரோபோட் சொல்கிறாங்க, ஐ டு நாட் நோ ஹவு டு மேக் டீ. எனக்கு டீ எப்படி போடுன்னு தெரியாது, ஸோ என்னால் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ரோபோட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விக்கி சொல்கிறாங்க, ஐ வாண்ட் யூ டு சார்ஜ் மை ஃபோன். ஸோ என்னுடைய ஃபோனை நீ சார்ஜ் பண்ண அப்படின்னு விக்கி சொல்கிறான். ரோபோட் சொல்கிறாங்க, நோ ஐ கேனாட் டூ தட், யூ மஸ்ட் சார்ஜ் மை பேட்ரி. நோ, இல்லை என்னால் அதை செய்ய முடியாது, நீ ஃபஸ்ட்டு என்னுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணு அப்படின்னு ரோபோட் சொல்கிறாங்க. விக்கி சொல்கிறாங்க, ஐ ஆம் போர்டு, ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். ஸோ எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, எனக்கு நீ ஒரு பாட்டை பாடு அப்படின்னு விக்கி சொல்கிறான். ரோபோட் சொல்கிறாங்க, குட் ஐடியா, வை டு நாட் யூ டு தட். நல்ல ஐடியாவாக இருக்கு, நீ ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு ரோபோட் சொல்கிறாங்க விக்கியை பார்த்து. விக்கி வாஸ் ஆங்க்ரி வித் த ரோபோட். ஸோ விக்கிக்கு உடனே இந்த ரோபோட் மேலே கோபம் வந்துடுது. விக்கி சொல்கிறான், டேட் சேல் திஸ் ரோபோட் நோ. அப்பா தயவு செஞ்சு இந்த ரோபோட்டை விற்றுருங்க அப்படின்னு விக்கி சொல்கிறான். ரோபோட் சொல்கிறாங்க, எஸ் சேல் மீ டு அன் ஆக்டிவ் பர்சன், ஐ டு நாட் வாண்ட் டு பி வித் எ லேசி பர்சன். ஸோ ரோபோட் சொல்கிறாங்க, ஆமாம்மா என்னை ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன்கிட்ட விற்றுருங்க, இப்படி ஒரு சோம்பேறித்தனமான பையன்கிட்ட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ரோபோட் சொல்கிறாங்க. விக்கி வாஸ் அசாம்டு. ஸோ விக்கி ரொம்ப வெக்கப்படுறான். ரோபோட் இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு விக்கி வந்து ரொம்ப வெக்கப்படுறான். விக்கி சொல்கிறான், ஓ இஸ் தட் வை யூ டிட் நாட் டூ மை ஒர்க். ஓ அதனால தான் நான் சொல்கிற ஒர்க்கெல்லாம் செய்ய மாட்டேறியா அப்படின்ட்டு விக்கி கேட்குறான். ஐ ஆம் சாரி, ஸோ என்னை மன்னிச்சிரு, ஐ வில் டூ மை ஓன் ஒர்க் ஃபாதர், ஐ டு நாட் நீட் எ ரோபோட். ஸோ விக்கி சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் என்னுடைய ஒர்க்கெல்லாம் நானே செஞ்சிடறேன் அப்படின்ட்டு அப்பா கிட்ட சொல்கிறான். எனக்கு இனிமேல் எந்த விதமான ஒரு ரோபோட்டும் தேவையில்லைப்பா அப்படின்ட்டு சொல்கிறான். ஃபாதர் வாஸ் ஹாப்பி, ஹிஸ் ஐடியா ஒர்க்குடு. உடனே விக்கியோடைய அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாரு. விக்கியோடைய அப்பா சொன்ன ஐடியா வந்து ரொம்ப ஒர்க் அவுட்டாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த லெசன்ஸ் பிடிச்சிருது அப்படின்னா
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.